चांद तारे ही क्या देखते रह गए, चांद तारे ही क्या। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயர் போற்றி துவக்குவோமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சமய நல்லிணக்க கருத்தரங்கத்தினுடைய தலைவராக வீற்றிருக்கிற ரோட்டரி சங்கத்தினுடைய முதுகெலும்பாய் செயல்படுகிற, சமுதாய பணிகளிலே தன்னை அடிக்கடி பங்கெடுத்து பொதுச் சேவை மனப்பான்மை கொண்டிருக்கிற டாக்டர் அப்துல் கரீம் சாஹிப் அவர்களே, பெயருக்கேற்றாற் போலவே சுழன்றாடும் செயல் வீரராய் திகழ்கிற ரோட்டரியினுடைய செயலாளர் சிராஜுத்தீன் அவர்களே, ரோட்டரியினுடைய தலைவர், இவ்வவையினுடைய தலைவர் KS அக்பர் அலி அவர்களே, இந்த சமய நல்லிணக்க கருத்தரங்கம் என்றால் என்ன என்பதை அழகிய தமிழில் நமக்கு முன்னாலே அறிமுகம் செய்துவிட்டு அமர்ந்திருக்கிற புலவர் நாகு ஆறுமுகம் அவர்களே, இந்த விழாவிற்காக வேண்டி பல்வேறு பணிகளுக்கு இடையிலேயும் இதை ஊக்குவிக்கும் பொருட்டு இங்கே வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அமர்ந்திருக்கிற பழகுவதற்கு இனிய மக்கள் தொண்டர் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஐயர் அவர்களே, இதே போல இங்கே சமய நல்லிணக்க கருத்தரங்கை வாழ்த்தி அமர்ந்திருக்கிற நமதூரின் பல்வேறு பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உண்மையான சட்டமன்ற உறுப்பினராய் நமது ஊருக்கு பல சேவைகளை செய்து வருகிற அல்ஹாஜ் SS இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, மற்றும் ரோட்டரியினுடைய பல்வேறு கவர்னர்களே, பொறுப்புதாரிகளே, வெளியூர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, எனக்கு முன்னாலே அன்பின் அடிப்படையை அழகு தமிழில் எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற ஃபாதர் மரிய ஜோசப் அவர்களே, எனக்கு பின்னாலே நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் இடம்பெறுகிற அளவுக்கு மன நிறைவான ஒரு நிறைவுரையை தரவிருக்கிற மரியாதைக்குரிய மதுரை ஆதீனம் சுவாமிகளே, இன்னும் இவ்விழா சிறக்க எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்து இங்கே வந்து அமர்ந்து எவ்வளவு நேரமும் பேசலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, சிறார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் ஆரம்பமான நன்றி வாழ்த்துக்களையும் சலாமையும் சமர்ப்பித்து என்னுடைய வார்த்தைகளுக்கு வழிவிடுகிறேன். சமய நல்லிணக்க கருத்தரங்கம் தமிழகம் முழுவதுமே ஏறத்தாழ நல்லிணக்க விழாக்கள் நடத்தப்படுகிறது. மத நல்லிணக்க விழா, சமய நல்லிணக்க விழா, பெயரிலே கூட ஒரு சமய நல்லிணக்கம் இங்கே போடப்பட்டிருப்பதும் கூட ஒரு நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். மத நல்லிணக்கம் என்று சொல்லலாம் என்றாலும் அதைவிட சிறந்த வார்த்தை சமய நல்லிணக்கம். மதம் என்கிற வார்த்தை தமிழில் வேறு ஒரு திமிர்த்தனத்திற்கு கூட புழங்கப்படுகிறது. மதம் பிடித்த யானை என்று சொல்லுவது வழக்கில் உள்ளதல்லவா? அதுபோல மதம் என்கிற வார்த்தை வேறு ஒன்றுக்கும் பயன்படுத்துவதாலோ என்னவோ அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு இங்கே சமய நல்லிணக்கம் என்று போற்றார்கள். சமயம் என்கிற தமிழ் வார்த்தையை கொஞ்சம் ஆய்கிறோம். இது உண்மையாகவே பக்குவம் பெற்ற வார்த்தை என்று சொல்லலாம். மதம் என்பதை விட, மார்க்கம் என்பதை விட சமயம் என்பது சாலச்சிறந்த வார்த்தை என்பதிலே ஒரு இரண்டாவது கருத்து இல்லை. பக்குவமாக சாப்பிடுவதற்கு ஏற்ற முறையில் தயாராகிவிட்டால் தான் சமையலாகிவிட்டது என்று சொல்லுவோம். ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருந்த சிறு பிள்ளை அவள் இனிமேல் குடும்ப பாங்கானவளாக பருவம் எய்துகிற போது சமைந்து விட்டாள் என்று சொல்லுவோம். சாப்பிடுவதற்கு சமையல் தயாராகுகிற போது, குடும்பத்திற்கு ஒரு பெண் தயாராகிற போது, இப்படியெல்லாம் பக்குவம் பெற்ற பொருட்களுக்கு மட்டுமே சமயம் என்ற வார்த்தையை உபயோகிக்கிற காரணத்தால் நாம் இங்கே சமய நல்லிணக்கம் என்ற வார்த்தையை போட்டிருப்பது எனக்கு இப்படி ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறது. மதங்கள் எல்லாமே மனிதனை பக்குவப்படுத்துவதற்குத்தான், அவனை பக்குவத்தோடு உருமாற்றுவதற்காக வேண்டிய ஒரு அரிய பணியிலே அரும்பணி ஆற்றிக் கொண்டிருப்பதே இந்த சமயங்கள் தான். தகவலுக்கு நன்றி. நான் எனக்கு தெரியாமலே பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் விஷயம் இப்பொழுதுதான் சொன்னார்கள். மத நல்லிணக்கம் மாற்றி சமய நல்லிணக்கம் என்ற வார்த்தையை போடும்படி கூறியவர் மதுரை ஆதீன
நவீனம் சுவாமிகள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வார்த்தையை மத நல்லிணக்கம் என்று பல பேர் போட்டுக் கொண்டிருக்கிற போது சமயம் என்று போட வைத்த சுவாமிகளுக்கு நன்றி. காரணம், அவர்கள் சார்ந்திருக்கிற சமயமும் சரி, நாம் சார்ந்திருக்கிற சமயமும் சரி, எதுவுமே கலவரங்களை, வகுப்புவாதங்களை, தீவிரவாதங்களை போதிப்பதில்லை. மாறாக சமத்துவத்தை, சமாதானத்தை, சகோதரத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுகின்ற உறவு பாலங்களாகவே மதங்கள் வந்திருக்கிறது. திருக்குறானை நாம் திறந்து பார்க்கலாம். மாற்று மதத்தவர்களும் இருக்கிற காரணத்தால் நான் தெளிவோடு சொல்லுகிறேன். அடுத்த மதத்து மனிதர்களோடு கருத்துக்களில் வேறுபாடு இருந்தாலும், கொள்கைகளிலே அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும், அவர்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழ வேண்டும் என்று திருக்குர்ஆன் சுமார் 90 வசனங்களிலே கூறுவதை பார்க்கலாம். 90 வசனங்கள் மனிதர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வதை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு காலம் மத நல்லிணக்க விழாக்கள் நடத்தப்படாமல், சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற விழாக்களே இல்லாமல் அண்ணன் தம்பி உறவுகளாய் இணக்கத்தோடு பேடி வாழ்ந்த காலம் போய் இன்றைக்கு விழா எடுத்து நல்லிணக்கத்தை தேட வேண்டிய சூழல் வந்திருப்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஆனாலும் இது போன்ற விழாக்களின் மூலமாகவாவது நல்லிணக்க உணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முயலுகிற இந்த முயற்சி நிச்சயமாய் ஒரு பெரும் வெற்றியை தேடித்தரும் என்பதிலே சந்தேகமில்லை. திருக்குர்ஆனிலே முஸ்லிம்களுக்கு இறைவன் உபதேசிக்கிற மிக முக்கியமான உபதேசங்களில் ஒரு வார்த்தை, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். திருக்குர்ஆனின் இந்த வசனத்தினுடைய பொருள் இதுதான். அல்லாஹ் அல்லாத வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களுடைய கடவுள்களை விமர்சிக்காதீர்கள். அல்லாஹ் அல்லாத பிற தெய்வ வழிபாடு கொண்டிருக்கிற கடவுளர்களை, அந்த கடவுளர்களை வணங்கி வழிபடக்கூடியவர்களை நீங்கள் எந்த காலத்திலும் திட்டுவதோ விமர்சிப்பதோ கூடாது என்பது திருமறையின் வாக்காக இருக்குமேயானால், அடுத்த மதத்தவர்கள் அவரவர்கள் மத உரிமைகளோடு வாழுகிற போது அதில் தலையிடுவதற்குள்ள தார்மீக உரிமைகள் எதுவும் நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யாருக்கும் தரப்படவில்லை என்பதைத்தான் இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் உணர்த்துகிறது. எனக்கு முன்னாலே பேசிய கிறிஸ்தவ தந்தை அழகோடு சொன்னார், அன்புதான் சர்வ மதங்களின் அடிப்படை. உண்மைதான். எல்லா மதத்தவர்களோடும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே ஒழிய, அவர்களால் நமக்கென்னும் பயனில்லை, நம்முடைய இறை கொள்கைக்கு மாறுபட்டவர் என்ற காரணத்தாலே கட்டவிழ்த்து விடுகிற நடவடிக்கைகளை அடுத்த மதத்தின் மீது செலுத்துவதை இஸ்லாம் என்றைக்கும் ஆமோதித்ததில்லை, கடுமையாக ஆட்சேபிக்கிறது. கிறிஸ்தவன் ஒருவன் வாழ் ஒன்றை அலி அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்று வழக்கு கொண்டு வருகிறார். நான் சொல்லுவது 1400 வருஷத்துக்கு முன்னாலே, நபிகள் நாயகத்திற்கு பின்னால் அரபு நாட்டினுடைய அதிபதியாக பொறுப்பேற்று அழகுற ஆட்சி நடத்துகிற அலி அவர்கள், நீதத்திற்கு மறுபெயர் என்று உலகம் இன்றளவும் அவர்களுடைய பெயரை நினைவு கூறுவது உண்டு. அலி அவர்களுடைய வாழ் ஒன்று. கிறிஸ்தவர் ஒருவர் வழக்காடு மன்றத்தில் வந்து வாதிடுகிறார், இந்த வாழ் எனக்கு சொந்தம். அலி சொல்லுகிறார்கள், எனக்கு சொந்தம். ஆட்சியாளனாக இருந்தாலும் குற்றவாளி கூண்டிலே கொண்டு வந்து விசாரித்து பழக்கப்பட்ட இஸ்லாமிய நீதிமன்றம் நீதிபதி கலீஃபாவை, அதிபரை, அலியை குற்றவாளி கூண்டுக்கு அழைக்கிறார். மறுபக்க குற்றவாளி கூண்டிலே கிறிஸ்தவர் நிற்கிறார். வாழ் யாருடையது என்று வழக்கு நடக்கிறது. வழக்கிற்கு தீர்ப்பு சொல்லுகிற போது தீர்ப்பிற்கு முன்னாலே அலியை பார்த்து நீதிபதி கேட்பார், நீங்கள் எனக்கு மூத்த நீதிபதியாக இருக்கலாம், தற்சமயம் ஒரு வழக்கின் குற்றத்திற்காக நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களின் வாழ் இப்பொழுது சர்ச்சைக்குரிய வாழ் உங்களுக்குத்தான் சொந்தம், இது கிறிஸ்தவருக்கு சொந்தம் அல்ல என்று நீங்கள் எடுத்து சொல்லுவதற்கு தக்க ஆதாரம் ஏதேனும் இருந்தால் வைக்கலாம், நீதிமன்றத்தில் வைக்கலாம். அலி அவர்கள் வேகமாக ஹுசைனை கூப்பிட்டார்கள். ஹுசைன் என்பவர் அவருடைய மகன். மகனை கொண்டு வந்து சாட்சிக்கு கூறி மகன் வந்து கூண்டிலே ஏறி நின்று சொன்னார், இந்த வாழ் நீண்ட காலமாக என் தந்தை வைத்திருக்கிறார், எனவே என் தந்தை அழிக்க இந்த வாழ் உரிமை என்று அவர் தீர்ப்பு சொல்லுகிறார் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். விசாரித்து இருதரப்பிலும் நீண்ட நேரத்திற்கு பின்னாலே தீர்ப்பு எழுதுகிற சுரஹ் என்ற நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார், நான் இருதரப்பு குற்றவாளிகளுடைய சாட்சியங்களை விசாரித்து விட்டேன், சாட்சிகளை விசாரித்தவை வைத்துத்தான்
தீர்ப்பு சொல்ல முடியும். எனவே இஸ்லாமை பொறுத்தவரை ஒரு அப்பனுக்கு மகன் சாட்சி கூறுகிற போது அந்த சாட்சி ஒப்புக்கொள்ளப்படக்கூடாது என்பது சட்டம். எனவே வாழ் கிறிஸ்தவருக்குரியது என்று தீர்ப்பு செய்கிறேன். இந்த தீர்ப்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஜனாதிபதி, அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு தலைமை நீதிபதியினுடைய திருவாயில இருந்து தெளிவாக தெளித்தெறியப்பட்ட தீர்ப்புகள் என்று சொன்னால், மதம் கடந்து மனிதர்களாக பாதித்த ஒரு நிலை ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த இஸ்லாத்தில் இருந்திருக்கிறது. ஏதேனும் வன்முறை என்ற பெயராலே 1-2 பேர், யாராவது 100-20 கலவரங்களையோ வகுப்புவாதத்திலோ ஈடுபடுகிற போது ஒரு அபாண்டம் என்னவென்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது அந்த பழிகள் சுமத்தப்படுகிறது. அதனால் தான் இந்த வன்முறைகளை வேரோடு களைய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களை பற்றி திருக்குர்ஆனுடைய அநேக இடங்கள் உண்டு, நாம் எடுத்து பார்க்கலாம். ஏன், நபிகள் நாயகம் நமக்கெல்லாம் எழுதிய ஒரு கடிதம் கூட உண்டு. எகிப்துக்கும் சிரியாவிற்கும் இடையில அழகான ஒரு பாலைவன பகுதி, அங்கு ஒரு மலை இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலிவ் இலைகளை தாங்கி இருக்கிற மரம். அந்த மரத்தினுடைய அடிவாரத்தின் குகையிலே கிறிஸ்தவ பாதிரிகள் வாழுகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த மலை, நாமெல்லாம் அறிந்த மலை. திருக்குர்ஆனில் தூர் மலை என்று குர்ஆன் சொல்லுகிறது. மோசஸ் அவர்கள் இறைவனை பார்க்க சென்ற, மூசா நபி இறைவனை தரிசிக்க சென்ற மலை தூர் என்றும், தூர் சீனா என்றும், தௌர் என்றும் பல வார்த்தைகளால் இந்த மலைகள் திருக்குர்ஆனிலும் பைபிள்களிலும் வழங்கப்படுவதை நாம் அறிய முடியும். அந்த மலையினுடைய அடிவாரத்திலே வாழுகிற பாதிரிகளுக்கு நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே நாயகம் எழுதி கொடுத்த ஒரு சாசனம் கூட இன்றளவும் உலகத்திற்கு சமய இணக்கத்திற்கு சான்று பகர்வதாய் அமர்ந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? முஸ்லிம் குடிமக்களுக்கெல்லாம் நபிகள் நாயகமாகிய நான் எழுதி தருவது, இறைவனின் பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். தௌர்மலைக்கு கீழே இருக்கிற கிறிஸ்தவ பாதிரிகளும் சரி, ஏனைய உலகத்தின் எல்லா இடங்களிலும் வாழுகிற பாதிரிகளும் சரி, அவர்களுக்கு மற்றவர்கள் தர வேண்டிய உரிமைகளை சொல்லுகிறார்கள். சண்டைகள் இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல், வம்பு வழக்கு இல்லாமல் அவர்களோடு சமாதானம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற நபிகள் நாயகம் எழுதுகிறார்கள். ஒரு இஸ்லாமிய நாட்டிற்குள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாலும், ஒரு இஸ்லாமிய நாட்டிற்குள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாலும், அந்த கிறிஸ்தவர்களுடைய மடாலயங்களிலே இருக்கிற நீதிபதிகளையோ, அந்த கிறிஸ்தவத்தில மடாலயத்திலே இருக்கிற அருட்தந்தைகளையோ மாற்றக்கூடிய அதிகாரம், அதனுடைய நிர்வாகத்திலே தலையிடுகிற அதிகாரம் முஸ்லிம்களுக்கு கிடையாது. முஸ்லிம்களுக்கு சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம், கிறிஸ்தவ மடாலயங்களிலே இருக்கிற தந்தைகள் விஷயத்தில், அவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. மாதா கோவில்களை இடிப்பதற்கோ அவைகளை சேதப்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயர் பொறித்து எழுதுகிறார்கள் நபிகள் நாயகம். ஒரு கால் ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மணமுடிக்க நாடி அவன் மணமுடித்ததற்கு பின்னால் அந்த பெண் மீண்டும் தன் மாதா கோவிலுக்கு செல்லுகிறேன் என்று மனைவி அடியெடுத்து வைத்து நடந்தால் போகக்கூடாது என்று தடுப்பதற்கு கணவனுக்கு உரிமை இல்லை. இது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். ஒரு முஸ்லிம் கணவனாக இருக்கலாம், மனைவி இப்படி செல்லுகிற போது அவனை பலவந்தமாக பிடித்தெளித்து நீ என் மசூதிக்கு வர வேண்டும், உன் ஆலயத்திற்கு செல்ல அனுமதி இல்லை என்று அவனை தடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்பது நபிகள் நாயகம் எழுதி தந்திருக்கிற உயர் சாசனம். மட்டுமல்ல, உன்னால் உன்னுடைய தாய் கிறிஸ்தவ பெண்மணியாக இருந்து நீ முஸ்லிமாக இருந்து உன் தாயை கொண்டு போய் குதிரையிலோ அல்லது கோவேறு கழுதையிலோ கொண்டு போய் மாதா கோவிலினுடைய வாசல் வரை இறக்கிவிட்டு வருவதற்கு உன் தாய் உன்னிடத்திலே வேண்டுகோள் வைத்தால், நீ ஒரு முஸ்லிமாக இருப்பினும் உன் தாய் கிறிஸ்தவனாக இருப்பினும் மாதா கோவிலின் வாசல் வரை குதிரையிலோ கோவேரி கழுதையிலோ கொண்டு போய் இறக்கிவிட்டு விட்டு வர வேண்டும். அவள் மூடமாக இருந்தால் தூக்கி சென்று விட்டு வர வேண்டும். இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் மத நல்லிணக்கத்தை போதித்து தருவது. ஏன், நபிகள் பெருமான் அவர்கள் உயிரை விட்டு நீங்குவதற்கு முன்னால் கடைசியாக அரஃபா பெருவழியில் 1,00,000க்கும் மேற்பட்ட
மேற்பட்ட மக்களுக்கு முன்னால் தான் வந்த நோக்கத்தை தெரியப்படுத்தி உலகிலிருந்து தான் விடைபெறப் போகிற அந்த கடைசி வினாடிகளை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த மதத்தவர்களுடைய உடல் பொருள் ஆவி இவைகள் அனைத்தும் உங்களிடத்திலே அமானியங்கள், இவற்றிலே வரம்பு மீறாதீர்கள், இதை நீங்கள் உங்கள் இறைவனை சந்திக்கிற வரை இதில் உறுதியாக இருங்கள் என்று இறக்கும் வரை கடைபிடித்து வாழ வேண்டிய நியதிகளை எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு 2000க்கு போகிற அவசரத்தில் சமய நல்லிணக்கத்தை கண்டுகொள்வதற்கு கூட உலகிலே ஆளில்லை என்கிற போது 1400 வருஷங்களுக்கு முன்னாலே பின்னாலே வர இருக்கின்ற சமயங்களுக்கிடையே உள்ள சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்திலே நல்லிணக்கத்தை இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் எடுத்து காட்டுகிறார்கள் என்றால், சமய நல்லிணக்கத்தை இஸ்லாம் போதிக்கிற விதத்தை நாம் தெளிவோடு உணர்ந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எல்லா மதத்திலே வாழக்கூடியவர்களும் முதலிலே அவர்கள் ஜாதி ஜனம் இருக்கட்டும், அவர்கள் குலம் கோத்திரம் இருக்கட்டும், மனிதர்கள் என்ற அடிப்படையில் முதலில் ஒன்று சேருவதுதான் நமக்கு. நம்முடைய நாடு கூட அந்த சரித்திரத்தை எல்லாம் தாங்கி வைத்திருக்கிறார். பிரிட்டிஷில இருந்து விடுதலைக்கு முன்னாலேயே படை வீரர்களும் வந்தார்கள், பாதிரிகளும் வந்தார்கள். பிரிட்டிஷில இருந்து வந்தவர்கள் படை வீரர்களும் வந்தார்கள், பாதிரிகளும் வந்தார்கள். விடுதலையின் போது விரட்டி அடிக்கப்பட்டது படை வீரர்களைத்தான், பாதிரிகளை அல்ல. அவர்கள் இன்றும் கௌரவத்தோடு வாழ்கிறார்கள். வாழ வைக்க வேண்டும், அதுதான் இந்த நாட்டினுடைய நியதி, அதுதான் இந்த நாட்டினுடைய இறையாண்மை, அதுதான் ஜனநாயகத்திற்கு அர்த்தம். மீண்டும் ஒரு முறை ஜனநாயகத்திற்கு உயிர் இருக்கிறது என்பதனை பல மதத் தலைவர்கள் வருகிற போது அனுமதித்ததன் மூலம் நாம் எடுத்துக்காட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இந்த நாட்டிலே நல்ல உரிமையோடும் அழகோடும் வாழுவதற்கு உரிமை இருக்கிறது என்பதுதான் சமய நல்லிணக்கத்திற்கு முழு முதல் அர்த்தம். இயேசு பெருமானுடைய சிலை எகிப்தினுடைய நடு வீதியிலே இருக்கும். இயேசு பெருமானுடைய சிலை எகிப்தினுடைய நடு வீதியிலே இருக்கிறது. ஆட்சி யாருடைய ஆட்சி? உமருடைய ஆட்சி. உமரின் சார்பாக எகிப்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கவர்னர் அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவர். அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவர் கவர்னர். எகிப்து நகரம் இரவு நேரம் நடுநிசி, மக்கள் உறங்குகிறார்கள். இயேசு பெருமானின் சிலை நடு வீதியிலே நகரத்தில் உள்ளவர்களை எல்லாம் கவருகிற விதத்தில் இருக்கிறது. எந்த பாவி செய்தானோ தெரியவில்லை, சிலையினுடைய மூக்கு உடைபட்டிருக்கிறது. சிலையினுடைய மூக்கு உடைபட்டது. சிலை உடைப்பு என்று சொன்னாலே நமக்கு புரியுமே. இரத்த வெள்ளத்திற்கு போடப்படுகிற அஸ்திவாரம் தான் சிலை உடைப்பு. நாம் தான் பார்க்கிறோமே, தென்னாடுகளில் எல்லாம் கண்டோமே. 1000 வருஷத்துக்கு முன்னாலே செத்து போன தலைவரின் சிலை உடைந்ததற்காக உயிரோடு இருப்பவர்களுடைய 1000 தலைகள் அல்லவா உருட்டப்பட்டது. இப்படியெல்லாம் சிலை உடைப்பு என்று சொன்னாலே அடுத்து வரக்கூடிய இரத்த களரிக்கு இவர்கள் இடுகிற அஸ்திவாரம் என்று அதற்கு அர்த்தம். நாடு முழுவதும் பெரும்பான்மை முஸ்லிம்கள், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள். இப்படி இருக்கிற சூழலில் நடுநிசையில இயேசு பெருமானின் சிலையினுடைய முகம்பாகத்தினுடைய மூக்கு பாகம் உடைபட்டிருக்கிறது. நகரம் கொதித்தெழுகிறது. சிலை உடைப்பென்ன சாதாரணமா? அதுவும் சர்வதேச தலைவராக, மத தலைவராக அங்கீகரிக்க இயேசு பெருமானுடைய அந்த சிலை உடைப்பு என்பது சாதாரண அவமதிப்பு குற்றமா? இது பெரும் கிரிமினல் குற்றம். கிறிஸ்தவ தலைவர்கள் திரண்டார்கள், பாதிரிகள் திரண்டார்கள், தந்தைகள் திரண்டார்கள். எல்லா மக்களும் எகிப்தில இருக்கிற அம்ர் இப்னுல் ஆஸ், உமருடைய கவர்னர், அவருடைய வீட்டிற்கு முன்னாலே முற்றுகையிட்டார்கள். சிலை உடைப்புக்கு நீதி விசாரணை வேண்டும், இதற்கு நாங்கள் சொல்லுகிறபடி கவர்னர் கேட்டாக வேண்டும். இது கிறிஸ்தவர்களுடைய போராட்டம். அம்ர் இப்னுல் ஆஸ் அழைத்தார்கள், தாங்களும் அமர்ந்தார்கள், கேட்டார்கள் விஷயத்தை. பொறுமையோடு பாதிரிகளும் எடுத்து சொன்னார்கள், நாங்கள் உயிரினும் மேலாக கருதுகிற இயேசு பெருமானுடைய சிலை பெரும்பான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள் வாழுகின்ற இந்த நகரத்தினுடைய நடுமையத்தில் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களால் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதோடு இந்த காரணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த கிறிஸ்தவ தந்தைகளில் மூத்தவர் ஒருவர் தன்னுடைய ஐயத்தையும் வைத்தார். அநேகமாய் உடைபட்டிருக்கிற மூக்கு இயேசு பெருமானுடையது என்கிற காரணத்தால் செய்தவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது என் அபிப்பிராயம். தன்னுடைய ஐயத்தையும் அம்ர் இப்னுல் ஆஸுக்கு முன்னாலே வைத்து விட்டார்.
அம்ர் இப்னு ஆஸ் பொறுமையோடு மன்னிப்பு கேட்கிறார்கள். நடந்ததற்கு நான் மிக மிக வருந்துகிறேன். எங்களுடைய நபிகள் நாயகம் கூட அடுத்த ஒரு மதத் தலைவரை வார்த்தைகளாலோ இது போன்ற செயல்களாலோ அவமதிப்பதை எங்களுக்கு சொல்லித் தரவே இல்லை. இருப்பினும் கூட நான் நிச்சயம் விசாரணை செய்து இதற்கு ஒரு நல்ல முடிவை தருவேன். கிறிஸ்தவ பாதிரி சொன்னார், இல்லை, இதற்கு ஒரு தீர்ப்பு எங்களிடம் இருக்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் கூறுகிற தீர்ப்புக்கு வரவில்லை, நாங்கள் செய்ய இருக்கிற காரியத்திற்கு, நாளை நடக்க இருக்கிற காரியத்திற்கு ஒரு முன்னறிவிப்பு செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். என்ன முன்னறிவிப்பு? அம்ர் இப்னு ஆஸ் கேட்டார்கள். சொன்னார்கள், கிறிஸ்தவ தலைவர்களில் சிலர்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, உங்கள் நபிகள் நாயகத்திற்கு ஒரு உருவம் செய்து அந்த உருவத்தை அதே இயேசு பெருமானுடைய நடுத்தெருவிலே வைத்து அதே நபிகள் நாயகத்தினுடைய செய்யப்பட்ட உருவத்தினுடைய மூக்கை சிலையாக வைத்து நாங்கள் உடைத்து விடுகிறோம். இது ஒன்று மட்டுமே சமாதானத்திற்கு வழியாக தெரிகிறது. வெளியிலே ஆர்ப்பரித்து ஓட இருக்கிற இரத்த கிளறிகளை அணையிட்டு நிறுத்த வேண்டும் என்றால் இந்த ஒரு பயங்கர தண்டனைக்கு நீங்கள் ஒத்தாக வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள், யாரோ ஒரு விஷமி செய்துவிட்ட காரணத்திற்காக வேண்டி நீங்கள் இப்படி ஒரு விபரீத முடிவெடுக்க வேண்டாம். காலை விடுவதற்குள் குற்றவாளியை எகிப்தினுடைய நடுநகரத்தில் வைத்து தண்டனை தருகிறேன். அதற்கு எனக்கு அவகாசம் தாருங்கள். அப்படி அவகாசம் தாருங்கள். அதை மீறி நான் குற்றவாளியை உங்களிடத்திலே ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் நாளை காலை அதே இடத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ஆகிய கவர்னர் ஆகிய நான் நிற்கிறேன். இந்த நாட்டின் கிறிஸ்தவ தலைவர் ஒருவர் என் மூக்கை உயிரோடு நான் இருக்கிற போது அறுத்தெடுக்கட்டும். இது ஒன்று மட்டுமே தீர்ப்பு என்று சொன்னார். காலை விடிந்தது. திரண்ட திடலிலே திடலாக கூடுகிறார்கள் மக்கள், திரளாக வருகிறார்கள். ஆர்ப்பரிக்கிறது எகிப்து நகரம். எல்லோரும் வந்து விட்டார்கள். நடக்க இருப்பது என்ன? கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? முஸ்லிம்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பயங்கரமான மக்கள் வெள்ளம். அம்ர் இப்னு ஆஸ் தவணை நேரம் முடிந்துவிட்ட காரணத்தால் படிபீடத்திற்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கிற அந்த படிபீடத்தில் ஏறி நிற்கிறார். என்னை தாராளமாக என் மூக்கை அறுக்கலாம். உடைபட்டு விட்ட கற்சிலையாக இருக்கிற இயேசு பெருமானின் மூக்குக்காக உயிரோடு இருக்கிற இந்த அம்ர் இப்னு ஆஸினுடைய மூக்கு போகட்டும் என்று தனக்குத்தானே தீர்ப்பு செய்து கொண்டு சகோதர மதத்தவர்களிடத்திலேயும் ஒரு வீர உரையை, ஒரு சமாதான உரையை நிகழ்த்திவிட்டு தனக்குத்தானே கொடுத்துக் கொள்கிற தண்டனைக்கு தானே தயாரானார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கிறிஸ்தவ பாதிரியுடைய கையில கொடுக்கப்பட்டு விட்டது கத்தி. அடுத்து அவர் ஆளுநரின் மூக்கை அறுத்து போட வேண்டும். இது இறந்துவிட்ட ஒரு சிலைக்கு பதிலாக செய்யப்படக்கூடிய ஒரு சடங்கு. நடந்து முடிக்கிற நேரத்தில் ஓடோடி வருவான் ஒருவன், இதோ சிலையிலே உடைபட்ட மூக்குடைய பாகம் என் கையில இருக்கிறது. உடைத்தவன் நான் தான். நேற்று நள்ளிரவில் உடைத்தேன். உண்மை என்னவென்றால் பொய்யில்லை, சரித்திரம் எழுதி வைத்திருக்கிறது. நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனால் நான் உடைத்ததற்கு காரணம் இந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்ற விரும்புகிறேன், அவ்வளவுதான். இந்த நாட்டினுடைய ஆட்சியை பற்றி மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட வேண்டும். அதற்காக வேண்டி விஷமத்தனமாக செய்துவிட்டேன் என்கிறார் அந்த அருட்தந்தை. உடனே தன்னுடைய வாளை போட்டுவிட்டு உடைந்துவிட்டு சிலைக்காக வேண்டி அன்பை போதிக்கிற எங்களின் மதத்தில் நாங்கள் உயிரோடு அறுக்கிற உங்களுடைய மூக்கை அறுத்திருக்க மாட்டேன், ஒரு சோதனைக்காகத்தான் நான் திடீரென்று இறங்கினேன், உண்மை தெரிந்துவிட்டது என்று அவரவர்கள் ஆற தழுவிக்கொண்டு அவர்கள் இலக்கத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்தியதாக பலஸ்தீனத்தினுடைய வரலாறுகளை குறிப்பிடுகிற போது இந்த நிகழ்வையும் எழுதி தருகிறார்கள். நாம் நினைத்து பார்க்கின்றோம், ஒரு இஸ்லாமியர்களை நிறைத்து வாழுகிற நாட்டிலே கூட ஒரு கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட வேண்டிய முழு உரிமைகளும் கடந்த காலங்களில் தரப்பட்டிருக்கிறது. தென்னாட்டினுடைய ஜாதி கலவரங்கள் எல்லாம் பார்த்தோமே. உடைந்தது ஒரே ஒரு சிலை, எத்தனை கலவரங்கள் நடந்தது. இது என்ன 2000 தானவா என்று நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. அறிவியல் யுகத்திலே 21ஆம் நூற்றாண்டை அடியெடுத்து வைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கேவலமான காரியங்களை எல்லாம் மனித சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற போது நாம் இந்த நல்லிணக்க விழாக்கள் நடத்த வேண்டியதன் அவசியத்தை நம்மால் உணர முடியும். அரசாங்கம் ஒரு ஜாதி தலைவருடைய பெயரை ஒரு பேருந்துக்கு சூட்டி அந்த பேருந்தை ஒரு கிராமத்திற்கு அனுப்பி வைக்கிற போது எந்த ஜாதி தலைவன் எங்களுக்கு ஆகவில்லையோ அந்த ஜாதி தலைவனுடைய பெயரை பொறித்துக் கொண்டு ஒரு பேருந்து உள்ளே வந்தால் அது எங்கள் கிராமத்திற்கு தீட்டு என்று சொல்லி அந்த ஜாதி தலைவன் பெயர் வைத்த பேருந்தை கிராம மக்கள் அடித்து நொறுக்கிய வரலாறுகளை பார்க்கிற போது இது என்ன அறிவுடைய உலகம் தானா? 2000ற்கு போகிற முழு தகுதிகள் இந்த மனித குலம் பெற்றுவிட்டதா என்றெல்லாம் சில ஐயப்பாடுகளை நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது இருக்கிறது.
யாரோ கவிஞன் எழுதினான், உடைந்தது ஒரு சிலை, உருண்டது பல தலை. உடைந்தது ஒரு சிலை, உருண்டது பல தலை. இது இந்த நாட்டின் இழிநிலை. என்று மாறுவோ இந்த அவல நிலை? ஜாதிகளின் பெயரால், மதங்களின் பெயரால், சாத்வீகத்தை கற்றுக் கொடுக்க வந்த சமயங்களின் பெயரால் அடித்துக் கொண்டு ரத்தம் ஓட்டுகின்ற ஒரு குருதி ஓட்டுகின்ற இந்த கொள்கைகள் எல்லாம் என்றைக்கு காற்றில பறக்க விடுமோ, என்றைக்கு அமைதியை விரும்பி மனித குலம் திருப்புமோ, அன்றைக்குத்தான் இந்த மனித குலத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும். இல்லாவிட்டால் இல்லை. நான் கண்ட இந்தியர்கள் அப்படின்னு ஒரு தமிழ் புஸ்தகத்தை ஒருவர் எழுதியிருக்கிறார். நான் கண்ட இந்தியர்கள். இது யாரோ ஒரு ஆசிரியர், அவர் பெயர் சின்ன அண்ணாமலை என்று அந்த புத்தகம் சொல்லுகிறார். சின்ன அண்ணாமலை என்கிற அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஒரு நிகழ்ச்சியை அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். சின்ன அண்ணாமலை அவர் சொல்லுகிறார், நான், என் மனைவி, மக்கள் எல்லோரும் வெளியூர் பயணமாக பரோடா சென்றோம். பரோடா அறிமுகத்திற்கு இங்கே அவசியம் இல்லை. அந்த நகரத்திற்கு நாங்கள் போனோம். போய் அங்கே தங்கி இருந்தோம். பரோடாவிலே நான் என்னுடைய மனைவி மக்களோடு தங்கி இருந்து விட்டு டெல்லிக்கு நான் மட்டும் ஒரு வேலையாக வந்தேன். மனைவி மக்கள் எல்லாம் பரோடாவில், நான் டெல்லியில் வேலைக்காக வேண்டி வந்தேன். வந்து என் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற போது பார்க்கிறேன், திடீரென்று கடைகள் அடைக்கப்படும் சப்தம். ஆங்காங்கே கடைகளினுடைய சுவர் பலகைகளில் எல்லாம் கற்கள் நொறுக்குகிற சப்தம், தீக்கு இரையாகுகிற சப்தம், ஐயோ ஐயோ என்று மக்கள் அலறி எடுத்துக் கொள்ளுகிற சப்தம். ஒரு பெரும் கலவரத்திற்கு அந்த டெல்லி மண் தயாராகிவிட்டது. ஒரு பெரும் கலவரம். எல்லோரும் தலை தெருக்க ஓடுகிறார்கள். பஸ்கள் ஓடவில்லை, லாரிகள் ஓடவில்லை, அனைத்தும் ஸ்தம்பித்தது. நகர வாழ்க்கை பாதித்தது. வன்முறை காற்றாற்று வெள்ளமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. டெல்லியினுடைய முக்கியமான வீதியில இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவரை போய் அவனிடத்திலே கெஞ்சி, கொஞ்சம் நான் பரோடா செல்ல வேண்டும், எனக்கு நீ வர வேண்டும் என்று சொன்னேன். இல்லை, வராது என்று சொன்னான். கெஞ்சினேன், கதறினேன், வராது என்று சொல்லிவிட்டான். விசாரித்தேன், பாபரி மஸ்ஜித் இடித்த கலவரமாம், நாடு முழுவதும் இரத்த கலரியில இருக்கிறது, டாக்ஸி எங்கே வரும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சின்ன அண்ணாமலை சொல்லுகிறார், பல டிரைவர்களை கேட்டேன், யாரும் வரவில்லை. முதல் முறை நான் யாரிடத்தில் துவங்கினேனோ அவனிடத்திலேயே திரும்ப வந்தேன். தயவு செய்து கொஞ்சம் கருணை காட்டு. அவன் ஓரத்திலே உன்னை பார்த்து கொண்டே இருந்தான். கடைசியாக அவனிடத்திலே சொன்னேன், நானும் ஒரு ஹிந்து, நீயும் ஒரு ஹிந்து. இந்த உயிர் போகிற நேரத்திலே கூட ஒரு உதவியை செய்ய முடியவில்லை என்றால் நீ ஹிந்துவாக இருந்து என்ன அர்த்தம்? நானும் ஒரு ஹிந்து, நீயும் ஒரு ஹிந்து. வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கதவை திறந்து விட்டான். நான் ஏறி அமர்ந்தேன். பத்திரமாய் பரோடா போய் சேர்ந்தேன். பேசியதற்கு மேலும் கொஞ்சம் தொகை கொடுத்தேன். வேண்டாம் என்று மறுத்து விட்டான். போகிற போது ரொம்ப நன்றி, என் உயிரை பாதுகாத்து கொண்டு வந்து தந்திருக்கிறாய், என் மனைவி மக்களை காப்பாற்றி விட்டாய், 1000 கோடி நன்றிகள் உனக்கு என்று சொல்லிவிட்டு திரும்புகிற போது பெயர் என்னவென்று கேட்டேன். பஷீர் அகமது என்று சொன்னான். திரும்புகிற போது பெயர் என்னவென்று கேட்டேன். கார் டிரைவர் பெயர் பஷீர் அகமது என்று சொன்னான். நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு பக்கம் வன்முறையை தூண்டுவதில் 1-2 முஸ்லிம்களுடைய பெயர் வந்தாலும் கூட, அடுத்த பக்கம் இது போன்று உயிர் போகிற நேரத்திலும் ஒரு இந்துவையோ ஒரு கிறிஸ்தவனையோ அபயக்குரல் எழுப்பக்கூடியவனை தட்டி எழுப்புவதிலும் முஸ்லிம்கள் இணக்கத்தை விரும்புகிறார்கள் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். அந்த இணக்கம் ஆண்டாண்டுக்கும் அது நிலைக்கப்பட வேண்டும். சொன்னான் அந்த டிரைவன், எங்களுடைய நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தை, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, ஜாதி கடந்து எங்காவது ஒரு அபயக்குரல் எழுப்பப்படுமேயானால் அந்த அபயக்குரலில் அவல குரலுக்கு யார் பதில் தருகிறானோ அவன்தான் என்னை சார்ந்தவன். அபயக்குரல் எழுப்பியும் கண்டுகொள்ளாமல் உதவி செய்யாமல் சென்றால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்பது எங்களின் நபிகள் நாயகம் சொல்லித் தந்த வார்த்தை. இப்படியெல்லாம் எத்தனையோ இருக்கத்தான் செய்கிறது. நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற மதங்கள், சமயங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டும் கூட எல்லா மதத்தை சார்ந்த ஏதாவது ஒரு சதவிகிதத்தினர்களில் சிலர்களுடைய இதயத்திலே அப்படி வன்முறையை, ஒரு சில நச்சு கருத்துக்களை, ஒரு சில தவறான வழிகாட்டுதல்களை சில தவறான தலைவர்களை தருகிற காரணத்தாலே இன்றைக்கு சில கலவரங்கள் கட்டாயமாக்கப்பட்டு விடுகிறது. இறைவன் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். உமர் அவர்களுடைய ஆட்சி, எகிப்துக்கு செல்லுகிறார்கள்.
கிறிஸ்தவ மடாலயத்தில் இருக்கிற பாதிரியாரை சந்தித்து பேச்சு நடத்த வேண்டும். யார் செல்லுவது? இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதி உமர். பேச்சு நடத்துவது யாரிடத்தில்? பாதிரியார். எகிப்தில் இருக்கக்கூடிய பாதிரியார்களிலே தலைவர். போனார்கள், கிறிஸ்தவ மடாலயத்திற்கு உள்ளே சென்றார்கள். இருவரும் அமர்ந்தார்கள், பேசினார்கள். பேச்சு முடிந்தது. ஜெருசலத்தை பற்றிய பேச்சு நடந்தது. அனைத்தும் முடிந்தது. முடிக்கக்கூடிய நேரத்தில் அசர் தொழுகையின் நேரம் வந்தது. மாலை 4:30 மணிக்கு முஸ்லிம்கள் நிறைவேற்றுகிற பிரேயருடைய டைம் அது. 4:30 மணி வந்த உடனே அந்த கிறிஸ்தவத்தினுடைய பாதிரி அன்போடும் ஆர்வத்தோடும் நீங்கள் இங்கேயே தொழுகலாம் என்று சொன்னார். நீங்கள் இங்கேயே உங்கள் வணக்கத்தை நிறைவேற்றலாம். இது நாங்கள் வணங்குகிற மடாலயம், இது நாங்கள் தொழுகிற தேவாலயம். எங்கள் இயேசு பெருமானை நாங்கள் ரட்சித்து துதிபாடி வணங்கி வழிபடும் இடம். இருந்தாலும் கூட நீங்கள் இந்த இடத்தில் தாராளமாக தொழலாம் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உமர் சொன்ன வார்த்தை வரலாற்றினுடைய பொன்னேடுகளிலே பொறிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு இன்றைய ஆட்சியாளர்களில் அகில உலகத்திலே யாருக்கும் அருகதை இருக்காது. அந்த உமர் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, மணி 4:30 ஆகிவிட்டது, எனக்கு தொழுகுவதற்கு நேரம் தான், தொழுக வேண்டும் என்று ஆசைதான். இது உங்களுடைய மடம், தேவாலயம், தொழுக வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். ஆனால் நான் தொழுது விடுவது பெரிதல்ல. நான் தொழுவதற்கு பின்னால் நாளை என்னுடைய சந்ததியினர்களில் யாராவது வந்து இது உமர் தொழுத இடம், எனவே இதை சர்ச்சையிட்டு விட்டு பள்ளிவாசலாக்குவோம் என்று ஒரு கூட்டம் நாளை கடப்பாறையோடு வருவேயானால் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அதை அனுமதிக்க மாட்டேன். ஒரு கிறிஸ்தவ மடாலயம் பள்ளிவாசலாகுவதை நான் விரும்பவில்லை. எனவே கால தாமதம் ஆனாலும் சரி கொஞ்சம் தூரம் தள்ளி தொடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏறத்தாழ சரித்திரத்தில் அரபி குறிப்புகள் எழுதுகிறது, ஒரு அம்பு எறியக்கூடிய தூரம் அளவுக்கு உமர் வெளியே வந்து ஒரு அம்பு எறியக்கூடிய தூரம் அளவில் நின்று அந்த இடத்திலே தொழுதார்கள். அவர்கள் நினைத்தது போலவே உமருக்கு பின்னால் வந்த சமுதாயம் உமர் தொழுத இடத்தில் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று தேடி கடைசியில அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் உமருடைய பள்ளி என்ற பெயரிலே இருப்பதை எகிப்துக்கு செல்லுகிற உள்ளங்கள் காண முடியும். சர்ச்சு மிக அருகாமையிலே, சர்ச்சுக்கு 4 அடி அருகாமையிலேயே பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிவாசலினுடைய வரலாற்று பின்னணி நமக்கு தெரிவிப்பது இதுதான். வருங்காலத்தில் யாராவது ஒரு முஸ்லிம் எங்கள் உமர் தொழுத இடம் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை இடித்து நாசப்படுத்துவதற்கு இந்த உமர் காரணமாக இருக்கலாமா? முடியாது என்று சொல்லி தூரமாய் ஓடிவிட்டார் என்று சொன்னால் மத நல்லிணக்கத்திற்கு நம்முடைய சமயத்தினுடைய சமயம் சார்ந்த பெரியார்கள் இதற்கு முன்னால் எல்லோருமே சமய பொறைகளுக்கு இலக்கணம் காட்டி இருக்கிறார்களே ஒழிய வகுப்புவாதத்திற்கு யாரும் வித்திட்டதாக வரலாறுகளே கிடையாது என்பதைத்தான் நமக்கு இவைகளெல்லாம் காட்டுகின்றன. எல்லா மதங்களும் கிறிஸ்தவத்தை பற்றி குர்ஆனிலே உண்டு, குர்ஆனை பற்றி பைபிளிலே உண்டு, குர்ஆனையும் பைபிளையும் பற்றி இதே இந்து மதத்திலே கூட, இந்து மதத்தினுடைய இதிகாசங்களிலே கூட, அதனுடைய வேத வாக்கியங்களிலே கூட இஸ்லாத்தை பற்றி கிறிஸ்தவத்தை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கேயும் நீங்கள் வம்பு வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தப்படவில்லை. நீங்கள் வகுப்புவாதத்தாலே குருதி ஓட்டி ஒரு நாட்டிலே அடித்து சாகுங்கள் என்று எங்கும் அறிவுறுத்தப்படவில்லை. இந்த மதமோ மதத்தை சார்ந்த தலைவர்களோ இதை வற்புறுத்தவோ வலியுறுத்தவோ செய்யவில்லை. வியாச முனிவர் பாடிய 18 புராணம், வியாச முனிவரால் இயற்றப்பட்ட 18 புராணத்திலே ஒரு புராணம் பவிஷ்ய புராணம். பவிஷ்ய புராணத்திலே நபிகள் பெருமானாரை பற்றி கூட குறிப்பெழுதப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானாருடைய பிறப்பை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மதங்களை அறிமுகப்படுத்திய வேதங்கள் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை. ஏதஸ் மின்னந்தரே மிலேச்ச ஆச்சாரியன சமன்வித மகாமத் இதிக்கியாத சிஷ்ய சாகா சமன்வித நிரூபசேவ மகாதேவ மருஸ்தர நிவாசினம் என்று சொல்லுகிறது பவிஷ்ய புராணம். ஏதஸ் மின்னந்தர மிலேச்ச, அந்நிய நாட்டிலே இருந்து ஒருவர் தோன்றுவார், சீடர்களோடு ஒரு ஆச்சாரியர் வருவார். மகாமத் இதிக்கியாத சிஷ்ய சாகா சமன்வேத. மகமத் என்பது அவருக்கு பெயர், மகமத் என்பது அவருக்கு பெயர். பவிஷ்ய புராணம் சொல்லுகிறது. கிறிஸ்தவத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆனை பற்றி பைபிள் சொல்லுகிறது. எனக்கு முன்னாலே இயேசுபிரான் என்று ஒருவர் வாழ்ந்தார் என்று நபிகள் நாயகம் குறிப்பு தருகிறார்கள். மதங்களை பற்றி சகோதர மதங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறதே ஒழிய அடித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தவில்லை. நீங்கள் ஒருவருக்கொருவர் வம்பு வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று எங்கும்
சொல்லவில்லை. அடுத்தவர் ஆலயங்களை பிற மதத்தவர்கள் சென்று இடித்து தகர்த்தெறியுங்கள் என்று எங்கும் போதிக்கப்படவும் இல்லை. எனவேதான் மதங்களை பொறுத்தவரை அவர்களின் பெயராலே அடித்துக் கொள்வதை தகர்த்துவிட்டு சமயங்களுக்கு இடையில உறவு பாலங்களை ஏற்படுத்தி முழு மனிதர்களாக 2000க்கு செல்லுகிற அவசரத்திலே முகவரிகளை துறைந்தவர்களாக செல்லாமல் வருங்காலத்தில் ஒரு அமைதியான உலகு படைக்க வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தோடு குறிக்கோளோடு 21ஆம் நூற்றாண்டை நாம் நெருங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மையர்களாக இருக்கிற முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக வாழுகின்ற இந்துக்களும் இவர்களுக்கு இடையிலே சமயங்களால் அடித்துக் கொள்வதை இனி ஒரு கேவலமான செயல் என்று கருதக்கூடிய சூழ்நிலை வேண்டும். இதில் வன்முறையை வலியுறுத்துகிற தலைவர்களை மக்கள் புறந்தள்ளிவிட்டு அமைதிக்கும் சமாதானத்திற்கும் அழைப்பு விடுக்கிற தலைவர்களின் கருத்துக்களை மட்டுமே செவிசாய்க்க வேண்டும். இந்துக்கள் சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய மடாலயங்களில், கிறிஸ்தவ தந்தைகள் அவர்களுடைய தேவாலயங்களில், மசூதிகளிலே இமாம்களாக இருப்பவர்கள் அந்த மசூதிகளில் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம், வாய்ப்பு தரணும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மத நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய தலைவர்கள் விரும்புகிறார்கள், ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்கள். அடிக்கடி இங்கே பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை கூட சமய நல்லிணக்கத்தை பற்றி ஏதாவது பேச முற்படுகிற போது ஒரு சில பேர் அதை அதிகம் பேச வேண்டும் என்று வலியுறுத்துவது கூட உண்டு. நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ ஜப்பாராஜியார் போன்றவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவார்கள், இந்த தலைப்பை அடிக்கடி மாசத்திற்கு ஒரு முறை பேசிக்கொண்டே இருங்கள். காரணம் குழப்பமான காலகட்டம். மத நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை மக்களிடத்திலே வலியுறுத்தித்தான் பெற வேண்டும் என்கிற கட்டாய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். வரக்கூடிய 2000 சுப செய்தி சொல்லக்கூடிய ஆண்டாக நமக்கு வந்து அமையட்டும். அடுத்த நூற்றாண்டு பாரதத்தை தவிர்த்துவிட்டு உலகத்தின் எந்த நாடும் எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு எல்லா வளமும் பெற்று முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய பாரதம் இந்த சமய நல்லிணக்கத்திலேயும் வெற்றி காண வேண்டும், வேற்றுமையிலேயும் ஒற்றி காண வேண்டும். பல்வேறு விஷம தலைவர்களால் பாத்தி கட்டி வளர்க்கப்பட்ட பகைமை உணர்வுகள் வரக்கூடிய 2000 அது குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். வேரோடு வேற்றுமைகளை சாய்த்து ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்தி ஓங்கிய சமுதாயமாக இந்த பாரதம் திகழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த நல்ல இணக்க கருத்தரங்கை எல்லாம் நடத்துகின்ற பொது சேவை மனப்பான்மை மிக்க இந்த சுழற்சங்க வீரர்களான ரோட்டரி இயக்கத்தினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் துஆவையும் சமர்ப்பித்து மென்மேலும் அவர்கள் பணி தொடரவும் தொய்வின்றி அவைகள் சிறக்கவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி, வாழ்த்து.